பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்தை பத்தி நாம் எல்லோருமே வாசித்திருப்போம் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறேன். சோ இந்த கலாத்தியா நாட்டுல பல சபைகள் இருந்தன. இந்த கலாத்தியா நாட்டு சபைகள் இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தது யார்? அதே போல ஆவியானவர் இவர்களை எப்படி வழி நடத்தினாரு? சில நேரங்கள்ல அவங்க எப்படி பின்வாங்கி போனாங்க? பின்வாங்கி போன இந்த கலாத்தியருக்கு அப்போஸ்தலன் பவுல் மூலமா ஆவியானவர் எப்படி அவங்கள கண்டித்தார்? எப்படி மீண்டுமா தங்களுடைய விசுவாசத்தை அவங்க புதுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கலாத்தியா நாட்டு சபைகளை குறித்து நாம் இன்று ஆராய்ந்து பார்க்கலாம். கலாத்தியா என்பது ஒரு சபை அல்ல, கலாத்தியா என்பது ஒரு நாடாக இருந்தது. அந்த கலாத்தியா நாட்டிலே பல சபைகள் இருந்தன. அப்படின்னா அந்த கலாத்தியா எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த துருக்கி நாடு இருக்கு இல்லைங்களா, டர்க்கி அப்படின்ற அந்த துருக்கி நாடு பைபிள்ல ஆசியா என்று அழைக்கப்படும். சோ பைபிள்ல ஆசியான்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த துருக்கிக்குள்ளார அந்த காலத்துல பழைய நாடுகள் பலவிதமான நாடுகள் இருந்தது. அதுல ஒரு நாடுதான் கலாத்தியா என்கிற நாடு. சோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு ரோமன் ப்ராவின்ஸா இருந்துச்சு. சோ ரோமர்கள் ஆட்சி செஞ்சு அந்த ரோமர்கள் ஆட்சி செய்த ஒரு நாடாக, தனி நாடாகவே இருந்தது. ஏன் கலாத்தியா என்ற பெயர் வந்துச்சுனாக்க, கவுல்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டத்தார் ஐரோப்பாவில இருந்து மைக்ரேட் ஆகி இந்த ஊர்ல இருந்ததுனால, அந்த கவுல்ஸ் இருந்ததுனால கலாத்தியா என்கிற பெயர் வழங்கிற்று. சோ இந்த கலாத்தியா நாட்டுல கிரேக்கர்கள் இருந்தாங்க, இந்த கலாத்தியா நாட்டுல ரோமர்கள் இருந்தாங்க, அதே போல யூதர்களுமே இருக்கிறாங்க. இங்க 3 விதமான கூட்டத்தை பாக்குறோம். கிரேக்கர்கள், ரோமர்கள், யூதர்கள், இந்த 3 விதமான கூட்டம் இருக்கிறாங்க. பவுல், அப்போஸ்தலன் பவுல் இந்த கலாத்திய நாட்டுல சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது மிகவும் துன்பப்பட்டான் அப்படிங்கிறத நீங்க கலாத்தியர்ல வாசிக்கிறத விட அப்போஸ்தலர் நடபடிகள்ல அதிகமா வாசிக்க முடியும். சோ நிறைய நேரங்கள்ல அப்போஸ்தலர் நடபடிகள்ல சில சாப்டர்ஸ் நம்ம வாசிக்கும் பொழுது அது கலாத்தியான்னு தெரியாமலே நம்ம வாசிச்சுக்கிட்டு இருப்போம். சோ எப்படி இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல கலாத்தியா நாட்டு சபைகளை பத்தி எழுதி இருக்குது. சோ இவர்கள் எப்படி விசுவாசத்துக்குள்ளார ஆரம்பத்துல வந்தாங்க, பின்னாடி எப்படி பின்வாங்கி போய் விசுவாசத்தை எப்படி புதுப்பித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறத இன்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கலாத்தியர் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 1:2. என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. ஆமேன். கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது இல்லைங்களா? கலாத்தியா ஒரு நாடு என்று இந்த கலாத்தியர் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு அப்படின்னா கலாத்தியா நாட்டுல பல சபைகள் இருக்கிறது. அந்த சபைகளுடைய பெயர்களையும் அங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் இந்த கலாத்தியா சபைகளை குறித்து. அப்போஸ்தலர் 16:6, ஆக்ட்ஸ் 16:6. அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. ஆமென். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது, இங்க பிரிகியா கலாத்தியா அப்படின்ற அந்த 2 நாடுகளை குறித்து ஆவியானவர் எழுதியிருக்கிறார். குறிப்பா அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுலனுடைய 2ஆம் சுவிசேஷ பயணத்தை குறிக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் 3 முறை தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்திற்காக பெரிய பயணங்கள் பண்ணியிருக்கிறான். சோ பால்ஸ் மிஷனரி ஜேர்னி அப்படின்னு சொல்லி தியோலஜிக்கலா சொல்லுவாங்க. பால்ஸ் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, செகண்ட் மிஷனரி ஜேர்னி, தேர்ட் மிஷனரி ஜேர்னி அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்திற்காக அவன் 3 முறை பல நாடுகளை சுற்றி தெரிந்திருக்கிறான். ஒவ்வொரு முறையும் ஒரு சில ஆண்டுகளாகவே, ஒரு பயணமே ஒரு சில ஆண்டுகளாக இருக்கும். அதுல தன்னுடைய 2வது சுவிசேஷ இந்த பயணத்துலதான் கலாத்தியாவுக்கு 2வது முறை அவன் வருகிறான். அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கலாத்தியா நாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கலாத்தியா நாட்டுல பல சபைகள் இருந்ததுன்னு அந்த சபைகளுடைய பெயர்களையும் நாம் இன்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 18:23, ஆக்ட்ஸ் 18:23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். ஆமென். ஆமென். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும். சோ இந்த கலாத்தியா நாடு என்று அப்போஸ்தலர் 18 எழுதப்பட்டிருக்கு. பட் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுலோட
மூன்றாம் சுவிசேஷ பயணத்தை குறிக்கிறது. ஸோ பால்ஸ் தேர்ட் மிஷனரி ஜர்னி தான் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த கலாத்தியா வந்துட்டு ஒரு நாடு, இந்த நாட்டுல பல சபைகள் இருந்தது அப்படிங்கிறத இதுக்கு முந்தைய 3 வசனங்கள்ல வாசிக்க கேட்டோம். அங்கு என்னென்ன சபைகள் இருந்தது அப்படின்றத பாத்தீங்கன்னா, முதலாவது அந்தியோக்கியா அப்படின்ற ஒரு சபை இருந்தது. இது வந்துட்டு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல வருகிற அந்தியோக்கியா அல்ல. கலாத்தியாவில் ஒரு அந்தியோக்கியா இருக்குது. அதன் பெயர் வந்துட்டு பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2 அந்தியோக்கியாக்கள் இருக்கிறது. மீண்டும் சொல்றேன், அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க வாசிக்கும் பொழுதோ, புதிய ஏற்பாடு நீங்க வாசிக்கும் பொழுதோ 2 அந்தியோக்கியாக்கள் இருக்கிறது. ஒண்ணு வந்துட்டு ரொம்ப பாப்புலரான அந்தியோக்கியா, முதல் சீஷர்கள் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த அந்தியோக்கியா சிரியாவில் வந்துட்டு இருக்குது. ஆன்டியோக் ஆஃப் சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கலாத்தியா நாட்டுக்குள்ளார ஒரு அந்தியோக்கியா இருக்குது. அதுக்கு பேரு ஆன்டியோக் ஆஃப் பிசிதியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா இது கலாத்தியாவின் நாட்டுல இருந்த ஒரு சபையாக இருக்கிறது. 2வது சபை இக்கோனியம் அப்படிங்கிற ஒரு சபையை பத்தி, ஒரு பட்டணத்தை பத்தி நம்ம படிச்சிரும். 3வது லீஸ்திரா என்கிற ஒரு சபையை பத்தி நீங்க வாசிச்சிருப்பீங்க. 4வது தெர்பை அப்படிங்கிற ஒரு சபையை பத்தி வாசிச்சிருப்பீங்க. இந்த 4 பட்டணங்கள், இந்த 4 சபைகளும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள். ஒன்னு பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா, 2வது இக்கோனியம், 3வது லீஸ்திரா, 4வது தெர்பை. இந்த 4 சபைகளை பத்தி இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 15 வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 14 to 15. பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள்ல பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு அப்போஸ்தலர்கள் வராங்க. சோ பவுல் வந்துட்டு அங்க வந்து ஓய்வு நாளிலே வழக்கமா ஜெப ஆலயத்துல போய் யூதர்களுக்கு தான் முதல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்கள் அதை எதிர்க்கும் பொழுதுதான் புறஜாதியார் இடத்துல இவங்க பிரசங்கம் பண்றதுக்கு போவாங்க. இதுதான் பவுலோட யூசுவலான ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்துட்டு இருந்துச்சு. சோ முதல்ல யூதர்களுக்கு, ஏன்னா முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அதன்படிதான் இவங்க முதல்ல வந்துட்டு எப்பொழுதுமே யூதர்களுக்கு போதிப்பதற்காக ஜெப ஆலயத்திற்கு இவங்க போவாங்க. எந்த ஊருக்கு முதல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியா. இந்த அந்தியோக்கியா வந்துட்டு அப்போஸ்தலர் 13:1 இருக்கிற அந்தியோக்கியா இல்ல. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே, இதே அதிகாரத்துல முதல் வசனத்துல இருக்கிற அந்தியோக்கியா அதுதான் ஒரிஜினல் அந்தியோக்கியா. அது சிரியா நாட்டுல இருக்கிற அந்தியோக்கியா. பட் இப்பொழுது நாம் வாசிக்கிற அந்தியோக்கியா இது கலாத்தியாவில் இருக்கிற பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா என்று எழுதியிருக்கிறது. இந்த பட்டணத்துக்கு தான் முதல்ல போய் கலாத்தியா நாட்டுல சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இது அப்போஸ்தலன் பவுலோட முதலாவது சுவிசேஷ பயணத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா கலாத்தியாவுக்குள்ளார இது பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பட் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலன் பவுலோட ஒரு பெரிய பிரசங்கத்தை பத்தி இந்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும். இந்த பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியா, அதாவது கலாத்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவில் முதல்ல போய் அப்போஸ்தலன் பவுல் பேசுகிற வார்த்தையை வந்துட்டு கவனிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 16 to 17. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. ஆமென். ஆமென். பவுல் எழுந்திருந்து ஜெப ஆலயத்துல வந்துட்டு, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி என்டையர் இஸ்ரேலுடைய ஹிஸ்டரிய வந்துட்டு மீண்டுமா அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். சோ இதுல 16வது வசனத்துல இருந்து 41வது வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் எந்த அளவுக்கு டீடைல்டா வந்துட்டு இஸ்ரேலோட ஹிஸ்டரிய பத்தி பேசுறாரு. பழைய ஏற்பாட்டிலே வந்துட்டு மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது
அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்கு தத்தங்களை பேசுறாரு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த வாக்கு தத்தங்கள், நித்திய ஜீவனுக்குரிய வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறியது, அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மூலமா தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேறியதுன்னு சொல்லி இந்த 16வது வசனத்துல இருந்து 41வது வசனம் வரைக்கும் வந்துட்டு தெளிவாவே அப்போஸ்தலன் பவுலோட பிரசங்கத்தை வந்துட்டு இதை நம்ம வாசிக்க முடியும். இது யாருக்கு அறிவிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு. எங்கே உள்ள யூதர்கள்? அந்த பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா. சோ இந்த அந்தியோக்கியா கலாத்தியா நாட்டுல இருக்குது. இந்த கலாத்தியா நாட்டுல இருக்கிற இந்த முதல் சபை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா. இங்க யூதர்கள் அவர்கள் எதிர்த்ததுனாலதான் பின்பு புறஜாதிகளிடத்தில் இவர்கள் போனார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 43 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 42 to 43. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஆமேன். ஆமென். அடுத்த ஓய்வு நாளில் என்ன நடக்கிறது? இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னாக்க புறஜாதியார் கேட்கிறாங்க. பட் யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். எப்பொழுது? ஒரு வாரத்துக்கு மட்டும் பவுலையும் பர்னபாவையும் அவங்க பிடிச்சுக்கிறாங்க. பட் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள் சுவிசேஷத்தை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. சோ முதல்ல ஒரு வாரத்துல அநேக யூதர்கள் பவுல் சொல்றதை கேட்கிறாங்க. பட் அடுத்த ஓய்வு நாள்ல என்ன நடக்குதுன்றதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 45 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 44 to 45. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். ஆமென். ஆமென். அடுத்த ஓய்வு நாளில் எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்றதை கவனிச்சு பாருங்க. இந்த அந்தியோக்கியா பட்டணத்துல கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்திருந்தார்கள். இது எந்த இடம் பாத்தீங்கன்னா கலாத்தியா சபைங்க. கலாத்தியா நாட்டுல இருக்கிற ஒரு பட்டணத்தில், அந்த அந்தியோக்கியா அப்படின்ற அந்த ஒரு பட்டணத்தில் எல்லோருமே கூடி வந்திருக்கிறாங்க. பட் கூடி வந்திருந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 45வது வசனத்துல யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து விரோதித்து தூஷித்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். ரொம்ப கலகம் வருது, தூஷணம் வருது. இதனால அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா, யூதர்களை விட்டுட்டு புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு அவங்க வந்துட்டு முயற்சி பண்றாங்கன்றதையும் பாக்குறோம். யூதர்கள் ஆரம்பத்துல பவுல் சென்ற எல்லா இடங்களிலும் பவுலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால யூதர்களுக்கு இனிமேட்டு வேண்டாம், நம்ம புறஜாதிகளுக்கு மட்டும் போதிக்கலாம் அப்படின்ற முடிவெடுக்கிறாங்க. இது எந்த ஊர்ல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கலாத்தியாவில் இருக்கிற அந்தியோக்கியா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியா அல்ல, இது கலாத்தியாவில் இருக்கிற அந்தியோக்கியா. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 48 முதல் 49 வசனங்களை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 48 to 49. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஏன்னா யூதர்கள் கர்த்தருடைய வசனத்தை ஏத்துக்கல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அவருடைய சிலுவை பலியை வந்துட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நம்ம ஏற்கனவே வந்துட்டு வாசித்தோம். வந்துட்டு பட்டணத்துல இருக்கிற எல்லாருமே கூடி வந்திருந்தாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? 44வது வசனத்துல அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். எல்லாருமே கூடி வந்திருந்தாலும் எத்தனை பேர் விசுவாசிச்சாங்க? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. எந்த தேசத்தில் கர்த்தருடைய வசனம் வந்துட்டு பிரசித்தமாயிற்று? இது கலாத்தியா தேசத்தில் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாயிற்று. இனிமேட்டு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல வந்துட்டு நீங்க 16வது வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது தொடர்ந்து அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் வரைக்கும் இது கலாத்தியா சபையில இருக்கிற
கலாத்தியா நாட்டுல இருக்கிற சபைகளை குறித்து எழுதப்பட்ட வசனங்கள். சோ இனிமேட்டு வேணா பக்கத்துல ஒரு மார்க்கர் போட்டு நீங்க எழுதிக்கலாம், இது கலாத்தியா சபைகள் அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து இவன் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கலாத்தியாவுல இருக்கிற எந்தெந்த சபைகளுக்கு அப்போஸ்தலர்கள் போறாங்க, அங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பட்ட பிரயாசங்கள், அவங்க எப்படி சுவிசேஷம் அறிவித்தாங்க, வாங்கின அடிகள் எப்படி இருக்குது, வந்துட்டு எந்த அளவுக்கு இவங்க சுவிசேஷத்துக்காக பிரயாசப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக எந்த அளவுக்கு இவங்க ரிஸ்க் எடுத்து இவங்க சுவிசேஷம் அறிவித்தார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு போய் கலாத்தியர் புஸ்தகம் படிக்கிறப்ப பவுலோட இருதயத்துல இருக்கிற அந்த வலி தெரியும். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு பவுல் வந்துட்டு எதற்காக இப்படி கடிந்து கொள்கிறார் அப்படின்ற அந்த காரியம் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வந்துட்டு கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு 3 முறை அப்போஸ்தலன் பவுல் போனத, முதலாவது முறை வந்துட்டு போனது அப்போஸ்தலர் 13-14 எழுதப்பட்டிருக்கும். 2வது முறை போனது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும். 3ஆம் முறை இந்த கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு போறது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும். இந்த 3 முறை நடுவுல ஒரு சில வருஷங்கள் போயிடுது. ஒரு சில வருஷங்கள் விட்டு விட்டுதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு வந்துட்டு போறாரு. பட் திரும்ப திரும்ப போய் அவர்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்து ஒரு காலகட்டத்துல அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்றத கேள்விப்படும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் துக்கப்பட்டு எழுதுகிற புஸ்தகம் தான் இந்த கலாத்தியருக்கு எழுதின இந்த ஒரு புஸ்தகம். அதுல முதல்ல அவர்கள் போன ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா கலாத்தியாவில் உள்ள அந்தியோக்கியா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் கலாத்தியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவில் நிறைய துன்பங்கள் அவங்களுக்கு வருது. அதனால கலாத்தியாவில் இருக்கிற இன்னொரு பட்டணத்துக்கு, இன்னொரு சபைக்கு அவங்க ஓடி போறாங்க. அதுதான் இக்கோனியம் அப்படின்ற ஒரு பட்டணம், இக்கோனியம் அப்படின்ற ஒரு சபை. அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 முதல் 52 வரைக்கும் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verses 50 to 52. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். ஆமென். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். எங்கிருந்து துரத்துறாங்க? கலாத்தியா நாட்டுல இருக்கிற அந்தியோக்கியாவில இருந்து பவுலையும் பர்னபாவையும் வந்துட்டு துரத்தி விடுறாங்க. என்ன நடக்குது அதன் பின்னாடி? இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். அப்ப கலாத்தியாவில இருக்கிற அந்தியோக்கியாவில இருந்து எங்க கிளம்பி போறாங்க? இக்கோனியா பட்டணத்துக்கு, அதாவது இக்கோனியா சபைக்கு இவர்கள் செல்கிறார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பவுலும் பர்னபாவும் கிளம்பி போனாலும் அந்த கலாத்தியாவில இருக்கிற அந்தியோக்கியா பட்டணத்துல இருக்கிற சீஷர்கள் அவங்க சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்ப நம்ம சுவிசேஷத்தை கடைபிடிக்கிறது ஒரு மனுஷனுக்காக கிடையாது. பவுல் கிளம்பி போனாலும் பர்னபா கிளம்பி போனாலும் சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இன்னமும் ஒரு மனுஷனை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத நாம் விட்டு விட வேண்டும். அது வந்துட்டு யாரையும் நம்ம பிடிச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. சபையின் மூப்பர்களை கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார்? உண்மையாக போதிப்பதற்காக மட்டும்தான். பட் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு பரிசுத்த ஆவியானவரை மட்டும்தான் நம்ம டிபெண்ட் பண்ணணும். பவுல் கிளம்பி போனாலும் பர்னபா கிளம்பி போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்ப இந்த கலாத்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவில இருந்து கிளம்பி இவங்க இக்கோனியம் பட்டணத்துக்கு வராங்க. அங்க எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க? அங்க அவர்களுக்கு என்ன நடந்தது? இது கலாத்தியாவில் இருக்கிற 2வது சபை தான் இக்கோனியம் அப்படின்ற ஒரு சபை. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verses 1 to 2. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். ஆமென். இக்கோனியா பட்டணத்திலே என்ன நடந்தது? யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்ப யூதரும் விசுவாசிக்கிறாங்க, கிரேக்கரும் விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தர் பிரசங்கம் பண்ணுவதற்கு இவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். பட் விசுவாசியாத யூதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? புறஜாதியாருடைய மனதை எழுப்பி விட்டு பகை உண்டாக்கினார்கள்
அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அப்ப இங்கேயும் அவர்களுக்கு துன்பம் தான் வந்துட்டு வருது. அந்தியோக்கியா பட்டணத்துல கலாத்தியாவில் உள்ள அந்த முதல் சபை வந்துட்டு எது? அந்த பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா. அங்க என்ன நடக்குது? இவர்களுக்கு பகை உண்டாக்கின பொழுது இவங்களை துரத்தி விடுறாங்க. துரத்தி விடுறப்ப தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவங்க உதறிட்டு தான் வந்துட்டு அடுத்து இக்கோனியம் பட்டணத்துக்கு வராங்க. இக்கோனியம் பட்டணத்திலையும் இவங்க வந்துட்டு நல்லா பிரசங்கம் பண்றதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு. பட் இந்த விசுவாசியாத யூதர்கள் இவங்க மூலமா தான் வந்துட்டு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பிரச்சனை வருது. இது எல்லாமே எப்பொழுது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுலோட அந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, அந்த முதலாவது சுவிசேஷ பயணம். இது அப்போஸ்தலர் 13-14 இந்த 2 சாப்டர்ஸ்லயுமே அந்த பவுலோட ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னியை பத்தி எழுதியிருக்கோம். இதுல அதிகமாவே பவுல் சென்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள். அப்ப இதுவரைக்கும் கலாத்தியா நாட்டில இருந்து 2 சபைகளை பத்தி பார்த்திருக்கிறோம். ஒண்ணு அந்த பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா, இரண்டாவது இக்கோனியம். பட் இந்த 2 இடத்துலயுமே பவுலுக்கு எதிர்ப்பு தான் வந்தது அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப எதிர்ப்பு வந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு உங்க குடும்பத்தின் மத்தியில எதிர்ப்பு இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கலாம், குடும்பத்தின் மத்தியில அவதூறு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம் வந்துட்டு. பட் அதையும் தாண்டி நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்றத ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. பட் அந்த 3வது பட்டணத்துல, கலாத்தியாவில் உள்ள 3வது பட்டணம், 3வது சபை, அதன் பெயர் லீஸ்தரா அப்படிங்கிற ஒரு பட்டணமா இருக்கிறது. அந்த சபையில எதிர்ப்பு இன்னும் பயங்கரமா இருக்குது. பட் இருந்தாலும் ஆவியானவர் வந்துட்டு எப்படி பவுலையும் பர்னபாவையும் வழிநடத்துகிறார் அப்படின்றத வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verses 5 to 7. இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்கள் ஆகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஆமென். ஆமென். இக்கோனியாவுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர்களை அவமானப்படுத்தவும் கல் எறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி இக்கோனியாவுல முடிவு பண்ணிட்டாங்க இல்லைங்களா? இத வந்துட்டு இவர்கள் அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவங்க ஓடி போயிட்டாங்க. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ உங்களையும் அவமானப்படுத்தணும்னு சொல்லி யாராவது குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்க மத்தியிலேயோ நண்பர்கள் மத்தியில சுவிசேஷத்தை நிமித்தமா, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமா உங்களை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணா நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருங்க. ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தா வேறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இல்ல ஒரு குடும்பத்துக்கு நீங்க அறிவிக்கிறீங்க, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள விட்டுட்டு இன்னொரு குடும்பத்துக்கு போய் அறிவிங்க. அவங்க கேட்கலன்னா 3வது குடும்பத்துக்கு அறிவிங்க. அவங்க கேட்கலன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து நம்ம மாறி மாறி சுவிசேஷம் அறிவிக்கிறத நிப்பாட்டவே கூடாது. யாராவது உங்களை அவமானப்படுத்தலாம், யாராவது வந்துட்டு கல் எறியணும் அப்படின்ற அளவுக்கு உங்க மேல மூர்க்க வெறியோடு கூட வந்துட்டு இருக்கலாம். எதற்காக? சுவிசேஷத்தை நிமித்தமா. உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, நண்பர்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, பழைய சபை அந்த விசுவாசிகள் மத்தியில வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க. இதற்காக வந்துட்டு நீங்க துன்பப்பட்டா நீங்கள் மாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பட் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எந்த அளவுக்கு உபத்திரவம் வந்துருச்சு அப்படின்றத கவனிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verses 8 to 10. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஆமென். லீஸ்திரா பட்டணத்துல தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ரட்சிக்கப்படத்தக்க ஒரு விசுவாசம் இருக்கின்றது அப்போஸ்தலன் பவுல் பார்த்து, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சுகப்படுத்துறான். அவனும் குதித்தெழுந்து நடந்தான் அப்படின்ற இந்த பெரிய அற்புதம் நடக்குது. ஆனாலும் பவுலுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல வந்துட்டு கல்லால் எரிந்து கொலை செய்யறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அவன் செத்து போயிட்டான்னு கூட நினைச்சிட்டு அவனை விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. பவுலுக்கு கிடைத்த பரிசு ஒரு மனுஷனை வந்துட்டு சுகமாக்கி, அதுக்கு முன்னாடி சுகமாக்குறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படத்தக்க விசுவாசம் உண்டாகும்படி பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு அவர்களுக்கு போதித்து கடைசியில கல்லால் எரியுண்டான் அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். அப்படின்னா உங்களுக்கும் இன்னைக்கு கல்லெறி வந்துட்டு கிடைக்குது, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதை அவித்து போடத்தக்கதாக
விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிசாசு சும்மா இருக்க மாட்டான். நாம வந்துட்டு கர்த்தருக்காக வந்துட்டு நம்ம போராடுகிற போர் சேவகர்களா இருக்கிறோம். அப்படின்னா நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க. சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். யாரையாவது ஏவி விட்டு உங்களுடைய குடும்பத்தாரா கூட இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளை வந்துட்டு பேசுவாங்க. கடினமான வார்த்தைகளை நீங்க கேட்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இருக்கும். உங்களோட நாமத்தை கேட்டாலே, உங்களுடைய பெயரை கேட்டாலே திட்டுற அளவுக்கு கூட யாராவது உங்க மேல மூர்க்கமான கோபத்தோடு இருக்கலாம். பட் நாம என்ன செய்யணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். எதற்கு விசுவாசம் என்னும் கேடகம்? பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அப்போஸ்தலன் பவுலுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு ஒரு மனுஷனை வந்து லீஸ்தரா என்கிற அந்த பட்டணத்துல சுகமாக்கினப்ப என்ன நடந்துச்சுன்றதை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 20 வரை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verses 19 to 20. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஆமென். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து, எந்த ஊருன்றதை நல்லா கவனிச்சுக்குங்க. கலாத்தியா நாட்டுல வந்துட்டு முதல்ல அப்போஸ்தலர்கள் போன ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா, பவுலும் பர்னபாவும் போன ஊர் வந்துட்டு அந்த அந்தியோக்கியா அப்படின்ற பட்டணம். அங்க இருந்து கிளம்பி இக்கோனியாவுக்கு வராங்க. அடுத்து இக்கோனியாவில இருந்து கிளம்பி வந்துட்டு லீஸ்திராவுக்கு வராங்க. இப்ப லீஸ்திராவில இருக்கும் பொழுது யார் வந்து பிரச்சனை பண்றான்றதை கவனிச்சு பாருங்க. அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து, எந்த ஜனங்களுக்கு? லீஸ்திராவில் உள்ள ஜனங்களுக்கு தப்பான போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அப்ப இவங்களுக்கு கடைசியா கிடைச்சது என்னது? கல்லால் எரியுண்டார்கள். இப்ப கொலை செய்யற அளவுக்கு கூட மூர்க்க வெறியோட வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்குமே நீங்க உண்மையா சுவிசேஷம் அறிவிச்சீங்கன்னாக்க, நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க செத்து போகணும்னு கூட யாராவது நினைக்கலாம். உங்க குடும்பத்தாரோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்களால நமக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்குது, பிரச்சனையா இருக்கு, இவங்க இருக்கிறதுக்கு இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். பட் இருந்தாலும் இதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ளார செயல்படுறது அசுத்தாவி செயல்படுது. நம்ம வந்துட்டு மறிக்கணும்னு அவங்க நினைக்கலாம், நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கலாம். நம்மளுடைய பெயரை கேட்டாலே அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வரலாம், நம்மளை கண்டாலே அவங்க திட்டலாம், வந்துட்டு கோபப்படலாம், எரிச்சல் படலாம். அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. சுவிசேஷம் யார் யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அவங்க பேசுகிற வார்த்தைகளை குறித்து நம்ம கொஞ்சம் கூட கவலையே வந்துட்டு படக்கூடாது. ஏன்னா அது நமக்கு அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாரு, இது மட்டும்தான் நமக்கு தேவை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்போஸ்தலன் பவுல் இந்த கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாரு அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். கல்லால் எரியுண்டான் அப்படிங்கிறத பாக்குறோம். அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்க. பட் கர்த்தர் அவனுக்கு உயிரை கொடுத்ததுனால வந்துட்டு அவன் திரும்பவும் வந்துட்டு எந்திரிச்சு அதே பட்டணத்துக்குள்ளார புறப்பட்டு போய் நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு தெர்பைக்கு புறப்பட்டு போனான்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்ப இதுவரைக்கும் 3 சபைகளை கலாத்தியா நாட்டுல பார்த்துட்டோம். முதலாவது கலாத்தியாவில் உள்ள அந்தியோக்கியா சபை, 2வது கலாத்தியாவில் இருக்கிற வந்துட்டு அந்த இக்கோனியம் சபை, 3வது சபை வந்துட்டு கலாத்தியாவில் உள்ள லீஸ்திரா சபை. இந்த லீஸ்திராவிலே பவுல வந்துட்டு கல்லால் அடிக்கிறாங்க. கடைசியாக 4வதாக இவர்கள் புறப்பட்டு போவது தெர்பை சபை. இதை பத்தி நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 22 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verses 21 to 22. அந்த பட்டணத்தில் நற்செய்தியை பிரசங்கித்து அநேகரை சீடராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்து சீடருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். அந்த பட்டணத்தில், எந்த பட்டணத்தில்? தெர்பை பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்து என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஏற்கனவே துன்பப்படுத்தின ஊர்களுக்கு ரொம்ப தைரியமாவே திரும்பி போறாங்க அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். அப்ப தெர்பை பட்டணம் தான் இவங்க கலாத்தியா நாட்டுல கடைசியா வருகிற ஒரு பட்டணம்.
பட்டணத்தின் பேர்ல தான் சபைகள் எல்லாமே இருக்குது. புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சபையோட பேரும் வந்துட்டு பட்டணத்தோட பெயராதான் வந்துட்டு இருக்குது. அப்படின்னா அந்த பட்டணத்தில், தெர்பை பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு, நம்ம சீஷர்களா மாறுவதற்கு தான் வந்துட்டு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்தார்கள். இப்ப எந்தெந்த ஊர்ல வந்துட்டு கல்லால் அடித்து கொலை செய்ய பார்த்தாங்களோ மீண்டும் அந்த ஊருக்கு தைரியத்தோட திரும்பி போறாங்க. இதுதான் விசுவாசம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுதான் ஊழியம் இல்லைங்களா? லீஸ்திராவில தான் பவுல வந்துட்டு கல்லால் இருந்து கொலை செய்யறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. மீண்டுமா பவுல் போறது லீஸ்திராவுக்கு, தெர்பையில இருந்து லீஸ்திராவுக்கு போறான், திரும்ப இக்கோனியத்துக்கு போறாங்க, திரும்ப அந்தியோக்கியாவுக்கு போறாங்க. ஏற்கனவே அறிவித்த எல்லா ஊர்களுக்கும் திரும்பவும் புறப்பட்டு போய் என்ன போதிக்கிறாங்கன்றதை கவனிச்சு பாருங்க. 22வது வசனத்துல, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்குமே ஆவியானவர் நமக்கு இதைதான் சொல்றார். அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். உபத்திரவம் இல்லாம ராஜ்யம் இல்லை என்று நமக்கு எழுதி இருக்கிறது. அப்படின்னா இப்ப இந்த 4 சபைகளை பத்தி பார்த்துட்டோம். கலாத்தியா நாட்டுல இருக்கிற 4 சபைகள். ஒண்ணு அந்தியோக்கியா, 2வது வந்துட்டு இக்கோனியம், அடுத்தது லீஸ்திரா, 4வது சபை வந்துட்டு தெர்பை சபை. இந்த சபைகளை வந்துட்டு வழிநடத்துறதுக்கு ஆவியானவர் பவுலுக்கு எப்படி வந்துட்டு கிருபையை கொடுக்கிறாரு. பவுல் மட்டும் இல்ல, பவுலு, பர்னபா இவர்கள் எல்லோருமே இருக்கிறாங்க. பட் இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த சபைகளை விட்டு கிளம்பி போகும் பொழுது சீஷர்கள் உருவாகின பின்பு என்ன செய்யறாங்கன்றதை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 14:23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஆமென். அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து என்று வேதம் சொல்கிறது. அப்ப எந்தெந்த சபைகள்ல இவங்க மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியா நாட்டுல இருக்கிற 4 சபைகள்ல இவங்க மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சாங்க. அந்தியோக்கியால, 2வது இக்கோனியத்துல, 3வது லீஸ்திராவுல, 4வது தெர்பைல. இந்த 4 பட்டணங்களும் இது கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள் என்பதை பார்க்கிறோம். இந்த 4 சபைகளிலும் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். ஒரு சபையை வழிநடத்துறது மூப்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனமும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதே போல தீத்து 1 அதிகாரத்துல 5-6 வசனங்களை படிச்சு பார்த்தாலும் மூப்பர்கள் தான் சபையை வழிநடத்தணும் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சீஃப் பாஸ்டர் சபையை வழிநடத்தினாருன்னு சொல்லி பைபிள்ல எந்த ஒரு இடத்துலயும் எழுதப்படல. புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு எந்த ஒரு சபையும் வந்துட்டு ஒரு தனி மனுஷன் ஆளுகை செய்ததாக நாம் வாசிக்கிறதே கிடையாது. சபைகளை வழிநடத்துவது மூப்பர்கள் என்றே வேதம் சொல்கிறது. இந்த மூப்பர்களுக்குரிய தகுதியை பத்தி நம்ம 1 திமோத்தி 3ஆம் அதிகாரத்திலையும் தீத்து 1 அதிகாரத்திலையும் இந்த மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், பன்மையான மூப்பர்கள், பலவிதமான மூப்பர்கள் தான் வந்துட்டு சபையை வழிநடத்த வேண்டும். எங்க அப்பா பாஸ்டர், நானும் பாஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு புதிய ஏற்பாட்டுல கிடையாது. அதே போல நான் பைபிள் காலேஜ்ல படிச்சேன், அதனால நான் பாஸ்டர் ஆயிட்டேன், இந்த காரியமும் புதிய ஏற்பாட்டுல கிடையாது. ஆவியானவர் கொடுக்கிறது மட்டும்தான் உபதேசமா இருக்க வேண்டும். பைபிள் காலேஜ்ல இருந்து கத்துக்கிறது கிடையாது, ஆவியானவர் கொடுக்கிற உபதேசமா இருக்க வேண்டும். அப்ப இவங்க ஆரம்பத்துல சிரியா நாட்டுல இருக்கிற அந்தியோக்கியாவில இருந்து கிளம்பி கலாத்தியா நாட்டுல இருக்கிற அந்தியோக்கியாவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் கலாத்தியாவில் உள்ள இக்கோனியம், லீஸ்திரா, தெர்பை இதெல்லாம் முடிச்சுட்டு அங்க மூப்பர்களை ஏற்படுத்திட்டு திரும்பவும் எந்த ஊருக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிரியா நாட்டுல இருக்கிற அந்த அந்தியோக்கியாவுக்கு தான் மீண்டும் திரும்பி போறாங்க. இதோடு அப்போஸ்தலன் பவுலோட அந்த 1வது சுவிசேஷ பயணம், ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி முடியுது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 14 வசனங்கள் 24 முதல் 26 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verses 24 to 26. பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவிற்கு வந்தார்கள். ஆமென். அவன் பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பலியா நாட்டிற்கு வந்து, அங்க பிசிதியாவிலதான் அந்தியோக்கியா அப்படின்ற பட்டணம் இருக்குது. இது கலாத்தியா நாட்டுல இருக்கிற முதல் சபை அப்படிங்கிறத பார்க்கும். பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்துக்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி திரும்பவும் எந்த ஊருக்கு வராங்க? சிரியா நாட்டுல இருக்கிற அந்தியோக்கியாவுக்கு வராங்க. இங்கதான் முதல்ல வந்துட்டு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று அப்படின்றத அப்போஸ்தலர் 11:26 வந்துட்டு வாசிக்கிறோம். அப்ப இவங்க அந்தியோக்கியாவில தான் ஆரம்பிக்கிறாங்க. எந்த அந்தியோக்கியா? சிரியா நாட்டுல இருக்கிற அந்தியோக்கியாவில இருந்து
இவர்கள் கடந்து போய் கலாத்தியா நாட்டுல இருக்கிற 4 சபைகளை பார்த்துட்டு திரும்பவும் அந்த சிரியா நாட்டுல இருக்கிற அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வராங்க. இதோடு அப்போஸ்தலன் பவுலோட அந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, முதலாவது சுவிசேஷ அந்த ஊழியம் இது நிறைவடைகிறது. இதுக்கு பின்னாடி ஒரு சில ஆண்டுகள் கழித்துதான் தன்னுடைய செகண்ட் மிஷனரி ஜேர்னியா ஆரம்பிக்கிறாரு. பவுலோட செகண்ட் மிஷனரி ஜேர்னி, அந்த 2வது சுவிசேஷ பயணம், இது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 1 to 2. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே திமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். ஆமென். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். நமக்கு தெரியும், தெர்பையும் லீஸ்திராவும் கலாத்தியா நாட்டுல இருக்கிற 2 சபைகள். இது ஏற்கனவே அப்போஸ்தலன் பவுல் போய் சுவிசேஷம் அறிவித்த அந்த 2 பட்டணங்களா இருக்கிறது. இங்க வந்துட்டு தெர்பை லீஸ்திரான்னு சொல்லி வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இது ஒரு சில ஆண்டுகள் கழித்துதான் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு இந்த சபைக்கு மீண்டும் வந்துட்டு பவுல் வந்துட்டு போறாரு. அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷனை வந்துட்டு கண்டு, இவன் நல்ல சாட்சி பெற்ற ஒரு சீஷனா இருக்கிறான், நம்ம வந்துட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கு இவனை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தன்னோடு கூட சேர்த்துக்கிறான். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். அப்ப இந்த 2 பட்டணங்கள்ல இருக்கிற சீஷர்கள் மத்தியில வந்துட்டு இவன் நல்ல நற்சாட்சி பெற்ற ஒரு சீஷனா இருக்கிறான். இது ஒரு சில ஆண்டுகள் கழித்து 2வது முறை கலாத்தியா சபைகளை சந்திக்கும் பொழுது பவுல் சந்திக்கிற ஒரு சீஷன் தான் திமோத்தேயு. அதன் பின்னாடி திமோத்தேயு வந்துட்டு கடைசி வரைக்கும் தன்னோட கூட வந்துட்டு ஊழியத்துல வந்துட்டு பயன்படுத்திக்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 4 to 5. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆமென். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். பவுலோட தாழ்மையை நல்லா கவனிச்சு பாருங்க. பவுலுக்கு வந்துட்டு இயேசு கிறிஸ்து நேரடியா பேசினாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நேரடியா எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். ஆனாலும் வந்துட்டு அப்போஸ்தலர்களால் விதிக்கப்பட்ட சட்டங்களை நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லி கலாத்தியா நாட்டுக்கு போனப்ப சபைகள் மத்தியில, சீஷர்கள் மத்தியில பவுல் வந்துட்டு சொல்லி கொடுக்கிறது என்னது? அப்போஸ்தலராலும் எருசலேமில் உள்ள மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். யாருக்கு? கலாத்தியாவில் உள்ள தெர்பை, லீஸ்திரா, இக்கோனியா இந்த பட்டணங்கள்ல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் சொல்றதை நீங்க கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து இருந்து நேரடியா கேட்டறிந்தது. குறிப்பா எந்த விஷயத்த அவங்க ஒப்புவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்ல, புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு கிறிஸ்துவின் பிரமாணமே போதுமானது, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி அப்படின்ற இந்த கிறிஸ்துவின் பிரமாணமே போதுமானது அப்படிங்கிற இந்த ஒரு காரியத்தை பத்தி அவங்க லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை தான் அவங்க ஒப்புவிக்கிறாங்க. எங்க கலாத்தியா நாட்டுக்கு போகும் பொழுது இந்த லெட்டர் வந்துட்டு பவுல் வந்துட்டு பேதுரு மாதிரி சகோதரர்கள்ட்ட, பேதுரு மாதிரி அப்போஸ்தலர்கள்ட்ட, இல்ல யாக்கோபு மாதிரி அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்த அந்த லெட்டர்ஸ ஒப்புவிக்கிறாங்க. இதன் மூலமா பவுலுடைய அந்த தாழ்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆவியானவர் பவுலுக்கு சொன்னதையும் பவுல் வந்துட்டு உபதேசிக்கிறாரு. அதே போல அப்போஸ்தலர்கள் மூலமா எழுதப்பட்ட அந்த லெட்டர்ஸையும் ஒப்புவிக்கிறாரு. இந்த 2 மூலமா சபைகள் ஸ்திரப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு போன அந்த 2ஆம் விசை, செகண்ட் மிஷனரி ஜேர்னி. பட் நம்ம இப்ப கலாத்தியா சபைகளை பத்தி தான் பாக்குறோம். ஆனா கலாத்தியர் புஸ்தகத்துக்கே இது வரைக்கும் நம்ம போகல இல்லைங்களா? கலாத்தியர் புஸ்தகம் நீங்க ஏற்கனவே வாசிச்சிருப்பீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். அதுல அப்போஸ்தலன் பவுல் எந்த அளவுக்கு மனதுருகி இந்த மக்கள் பின்வாங்கி போயிட்டாங்க, நீங்க நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க வேணாம், கிறிஸ்துவின் பிரமாணம் ஒன்று மட்டுமே நமக்கு போதும்னு சொல்லி சில நேரங்கள் வந்துட்டு வருத்தப்படுறாரு, சில நேரம் பிரயாசப்படுறாரு, சில நேரம் அவங்களை வந்துட்டு கண்டிக்கிறாரு, சில நேரம் வந்துட்டு பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி மனதுருக்கத்தோட வந்துட்டு கலாத்தியர் மக்கள்கிட்ட வந்துட்டு பேசுறாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கலாத்திய சபைக்கு இத்தனை முறை வந்துட்டு அப்போஸ்தலன் போனதுதான் அதன் காரணம். அந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னில வந்துட்டு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல எந்த அளவுக்கு அடிபட்டாங்க, கல்லால் எரியுண்டார்கள், எந்த அளவுக்கு வைராக்கியத்தோட வசனத்தை போதிச்சாங்கன்றத பார்த்தோம். அந்த செகண்ட் மிஷனரி ஜேர்னில திரும்பவும் போய் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல கலாத்தியில் உள்ள சபைகளை, அந்த தெர்பை சபை, லீஸ்திரா சபை, இக்கோனியா சபைகளை திரும்பவும் பலப்படுத்திட்டு வராங்க. திரும்பவும் பலப்படுத்திட்டு மீண்டுமா அவங்க ஊருக்கு போயிட்டு
திரும்ப ஒரு சில ஆண்டுகள் கழித்து மீண்டுமா ஃபைனலா ஒரு விசிட்டுக்கு எதுவுமே 2-3 சாட்சிகளின் வாயினாலே நிலைவரப்பட வேண்டும் அப்படின்றது பவுலுக்கு நல்லாவே தெரியும். கொரிந்தியருக்கு எழுதுறப்ப கூட வந்துட்டு பவுல் வந்துட்டு சொல்றார், ஏற்கனவே நான் 2 முறை உங்க ஊருக்கு வந்துட்டேன், பட் 3வது முறையும் நான் வரணும். ஏன்னா எதுவுமே 2-3 சாட்சிகளால தான் நிலைவரப்படும். அதனால 3வது முறையும் வரப்போறேன்னு சொன்ன மாதிரியே கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு 3வது முறையும் போனார். அப்ப இந்த 3வது முறை போனது அப்போஸ்தலன் பால்ஸ் 3rd மிஷனரி ஜேர்னி. இது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 23 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verses 22 to 23. செசரியா பட்டணத்திற்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லோரையும் திடப்படுத்தினான். ஆமென். ஆமென். செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோக்கியாவுக்கு போனான். அப்ப செசரியா பட்டணத்துக்கு வராரு, எருசலேமுக்கு போறாரு, பின்னாடி சபையை சந்தித்து எருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களை சந்தித்து பிறகு அந்தியோக்கியாவுக்கு போனான். இந்த அந்தியோக்கியா இது சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியா. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு, சில காலம்னா ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் சென்ற பிறகு புறப்பட்டு கிரமமாய் எந்த ஊருக்கு போறாரு அப்போஸ்தலன் பவுல்? கலாத்தியா நாட்டிலேயும் பெருகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. திரும்பவும் கலாத்தியா நாட்டுக்கு அப்போஸ்தலன் பவுல் போறான்றதை பாக்குறோம். இதுதான் அப்போஸ்தலன் பால்ஸ் 3rd மிஷனரி ஜேர்னி. ஃபைனலா ஒரு முறை போய் அவங்கள வந்துட்டு வசனத்துல ஒழுங்காதான் இருக்கிறாங்களா அப்படின்னு அப்பக்கப்ப பவுல் செக் பண்ணிட்டு வர்றார். இந்த காலத்துலயாவது வந்துட்டு எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கார்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, 2 வீலர்ல போறாங்க, எவ்வளவோ வாகனங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்துல அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு நடந்தேதான் அதிகமா போனாரு, ரொம்ப ரேரா கப்பல்ல ஏறி போனாருன்னு சொல்லி எழுதியிருக்குது. ஒரு டிராவலுக்கே பல நாட்கள் பல வாரங்கள் கூட வந்துட்டு எடுக்கும். சீஷர்களை நம்ம சந்திச்சுட்டு வரணும்ன்றது சாதாரண காரியம் இல்ல. 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், ஏன் 500, 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அப்போஸ்தலன் பவுல் நடந்தே சென்று சீஷர்களை திடப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த ஊழியத்தோட கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு நாம செய்யறது பெரிய ஊழியமே இல்லைன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னமோ நம்ம ஊழியத்துல அதிகமாவே ஸ்திரப்படணும். அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தோட கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு நாம செய்யறது ஒண்ணுமே இல்லைன்றது நல்லா அறிஞ்சுக்கிட்டு இன்னும் ஊழியத்துல அதிகமா ஸ்திரப்படணும், பிரயாசப்படணும் வந்துட்டு. அப்ப அப்போஸ்தலன் பவுல் இந்த கலாத்தியா நாட்டு சபைகளை வந்துட்டு 3 முறை சந்தித்து வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் கல்லடிகளோடும் வந்துட்டு அதிகமா சுவிசேஷம் அறிவித்ததை வந்துட்டு பாக்குறோம். இதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் வருத்தப்பட்டு கலாத்தியர் புஸ்தகத்தை எழுதுறாரு. இவங்க பின் வாங்கிட்டாங்க அப்படின்றத கேள்விப்பட்ட பிறகு அப்போஸ்தலன் பவுலோட ரியாக்ஷனை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு வந்துட்டு பவுல் பிரயாசப்பட்டாரு அப்படின்றத வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 1:6 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட ஆரம்பிச்சுட்டு அடுத்து பவுல் சொல்றதை நம்ம கவனிக்கலாம். கலாத்தியர் 1:8 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 1:8. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இங்க கலாத்தியாவுல பிரசங்கிக்கப்பட்ட வேறொரு சுவிசேஷம் என்னது? அப்போஸ்தலன் பவுல் முதலாவது போய் பிரசங்கித்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினாலதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். அதன் பின்னாடி ஒரு சிலர் போய் அவங்களை குழப்பி விட்டது எப்படி? நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் முன்னிலைப்படுத்திட்டு வந்துட்டாங்க. இதுதான் வேறொரு சுவிசேஷம் என்று அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு சொல்றாரு. அப்படின்னாக்க நமக்கு வேறொரு சுவிசேஷம் இல்லையே என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? வேறொரு சுவிசேஷம் என்பது இல்லவே இல்லை. அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான். இப்படி வந்துட்டு கிறிஸ்துவின் மூலமா ரட்சிப்பு இல்ல, நீங்க வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும். இன்னைக்கு ஒரு சபை இருக்குது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க ஓய்வு நாள் கடைபிடிச்சாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய முறைமைகளை இன்ன வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளை ஃபோர்ஸ் பண்ணா அப்படி பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அடுத்த வசனத்திலையும் இதே விஷயத்த அப்போஸ்தலன் பவுல் திரும்பவும் ரிப்பீட் பண்றார்.
வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான். நமக்கு ரட்சிப்பு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் பிரமாணங்களை கை கொள்வது மூலமாதான். அந்த 2 கற்பனைகளை ஒழுங்கா கடைபிடிச்சாக்க போதும். முதலாவது பிரமாணம், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு வலிமையோடும் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பாய் இருக்க வேண்டும். அதற்கு ஒப்பாய் இருக்கிற 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பாய் இருப்பது போல பெருனிடத்திலும் வந்துட்டு அன்பாய் இருக்கணும். இந்த 2 கற்பனைகளை ஒழுங்கா கடைபிடிச்சாலே வந்துட்டு போதும், பரிசுத்தமா இருக்க முடியும். இந்த பரிசுத்தமா இருக்கிறத நம்ம உணர்ந்துக்கிறது எப்படி? ஆவியின் கனியில இருக்கிறோமான்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவியின் கனியின் மூலமா வந்துட்டு நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கிறோம். தேவன் அன்பு செய்யறது எப்படி? தேவன் ஒருவர் என்பதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது. இதுதான் தேவன் ஒருவர் அப்படிங்கறத நம்ம விசுவாசிச்சு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவதன் மூலமா தேவனுக்கு முழு இருதயத்தை கொடுக்கிறோம் இல்லைங்களா? தேவனுக்கு முழு இருதயத்தை கொடுக்கறது இப்படிதான். தேவன் ஒருவர்னு விசுவாசிச்சு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று நம்மை போல பிறனை நேசிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பட் இந்த கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டாருன்றத அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 16வது அதிகாரம், 18வது அதிகாரத்துல கலாத்தியா சபைகளுக்கு எப்படி பிரயாசப்பட்டு சுவிசேஷம் அறிவித்தாரு அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். இவங்க பின்வாங்கி போயிட்டாங்கன்றப்ப அப்போஸ்தலன் பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க ரட்சிக்கப்பட்டது கிருபையினாலதான்பா. நீங்க ரட்சிக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்துல கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டது கிரியையினால கிடையாது, கிருபையினாலதான், விசுவாசத்தின் மூலமா மட்டும்தான். திரும்ப திரும்ப இதை சொல்லி கொடுக்கிறாரு. வாசிக்கலாம் கலாத்தியர் 3:1, கலேஷியன்ஸ் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆமென். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிக்கிற அளவுக்கு வந்துட்டு அப்போஸ்தலன் பவுலுக்கு எதனால வந்துட்டு ஒரு வைராக்கியம் பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அப்ப கள்ள போதகர்கள் அங்க போயிருக்கிறாங்க. உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும் அப்படின்ற வார்த்தையும் இதே கலாத்தியருக்கு தான் பவுல் வந்துட்டு எழுதுறான். உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு மற்றவங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க கூடாதுன்றதுல வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் வைராக்கிய வாஞ்சியாதான் இருந்திருக்கிறான். ஒரு கேள்வி வந்துட்டு அடுத்த வசனத்துல கேட்கிறான், நீங்க எப்படி பரிசுத்தாவியை பெற்றீங்க? நியாயப்பிரமாணத்தின் மூலமா பரிசுத்தாவியை பெற்றீர்களா அல்லது விசுவாசத்தின் மூலமா பரிசுத்தாவியை பெற்றீர்களா? சோ ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிறத மீண்டுமா சொல்றாரு. ஜஸ்டிபிகேஷன் பை ஒர்க்ஸ் இல்ல. நமக்கு வந்துட்டு நம்ம நித்திய ஜீவன் அடையிறது வந்துட்டு நம்முடைய கிரியைகள்னால கிடையாது. இது வந்துட்டு எதன் மூலமா? விசுவாசத்தின் மூலமா தான் அப்படிங்கறத வந்துட்டு நியாயப்பிரமாண கிரியைகள் மூலமா கிடையாதுன்றத அப்போஸ்தலன் பவுல் தெளிவாவே சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம் கலாத்தியர் 3:2, கலேஷியன்ஸ் 3:2. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆமென். எதினாலே பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள்? இந்த கலாத்திய சபை பரிசுத்த ஆவியை பெற்ற சபையா இருந்துச்சுன்றத நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சோம் இல்லைங்களா? அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு சந்தோஷமா இருந்தார்கள் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? நீங்க எதனால பரிசுத்த ஆவியை பெற்றீங்க? நியாய பிரமாணத்தின் கிரியைகள்னாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ. நீங்க பரிசுத்த ஆவியை பெறுவது வந்துட்டு கிரியையினால கிடையாது, விசுவாசத்தின் மூலமா மட்டும்தான். என்னைக்கு தேவன் ஒருவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு ஆவியானவர் உங்கள்ட்ட கிரியை பண்ண ஆரம்பிச்சிருவார். ஞானஸ்நானம் என்பது அதன் வெளிப்பாடாக இருக்குது. நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடுதான் ஞானஸ்நானம். கண்டிப்பா எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனா ஆவியானவர் வருவது எப்பொழுது? தேவன் ஒருவர் என்பதை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒருவர் என்பதை தீர்க்கமாக எப்பொழுது நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்றீங்களோ அப்பையில இருந்தே ஆவியானவர் உங்களிடம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுலும், எப்படிப்பா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்க? விசுவாசத்தின் மூலமா தானே பெற்றீங்க, கிரியினால கிடையாது. அதனால நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்றாரு. அதே போல மாம்சத்துல நடக்க கூடாதுன்றதையும் வந்துட்டு அடுத்த 1-2 வசனத்துல சொல்லி கொடுக்கிறாரு. வாசிக்கலாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரை. கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verses 3 to 4. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அப்போஸ்தலன் பவுலோட புலம்பல கவனிச்சு பாத்தீங்களா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள்
இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் எத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே அப்படின்னு சொல்லி மிகவும் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு புலம்புறதை வந்துட்டு பாக்குறோம் இல்லைங்களா? இன்னைக்கு நாமளும் நம்ம பார்த்திருக்கிறோம். நமக்குள்ள இருந்த ஒரு சிலரும் வந்துட்டு ஆவியில தொடங்கி பிரதர் சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட தொடங்கி ஆவியில தொடங்குறாங்க. அதன் பின்னாடி மாம்சத்துல நண்பர்களை போல வந்துட்டு அவங்க மாறுறாங்க அப்படின்றதை வந்துட்டு பாக்குறோம். பிரதர் சிஸ்டர்னு ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி வந்துட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாம்சத்துல முடிவு பெற்றதையும் பின்வாங்கி போனதையும் வந்துட்டு பாக்குறோம். நம்ம சகோதர சகோதரிகளா இருக்கிற நாம் கடைசி வரைக்கும் இந்த ஆவிக்குரிய உறவுல தான் வந்துட்டு நிலைச்சிருக்கணும். இந்த ஆவிக்குரிய உறவுல வந்துட்டு நம்ம அந்த எல்லையை விட்டு தாண்டிடவே கூடாது. எந்த ஒரு பேச்சும் வார்த்தையும் செயல்பாடும் மாம்சத்துல போயிடவே வந்துட்டு கூடாது. நமக்குள்ளாரையே வந்துட்டு சகோதர சகோதரிகள் மத்தியில அந்த பவுண்ட்ஸ் வந்துட்டு அந்த எல்லை வந்துட்டு வசனம் மட்டும்தான். நம்ம ஆவியில தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கழுவப்பட்டதுனால கிறிஸ்துவ நிமித்தம் தான் ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்மளே அநேகர் வந்துட்டு மாம்சத்துல சொந்தக்காரவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் தான் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? கடைசி வரைக்கும் அந்த ஆவிக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் வந்துட்டு இருக்கணும். இது மாம்சத்துல எந்த விதத்திலும் போயிடக்கூடாது. ஏன்னா பவுல் கேட்கிற கேள்வியை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் எத்தனை புத்தியினரோ? மாம்சத்துல பழகிற ஒவ்வொரு பிரதரும் சிஸ்டரும் புத்தியினர் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? சோ அநேக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்துட்டு தங்களுடைய இந்த பழைய சபையிலிருந்து வெளியில வந்து தங்களுடைய சொந்தக்காரங்களை எதிர்த்துக்கிட்டு, எதனால வந்துட்டு நான் வீட்டு சபையில தான் இருப்பேன், நான் தேவன் ஒருவர்னு விசுவாசிப்பேன், இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுப்பேன், ஆவியின் கனியில வந்துட்டு பிரயாசப்படுவேன், முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எதுக்காக? நித்திய ஜீவனுக்காக தான். மாம்சத்துல நடப்பதற்காக கிடையாது. அப்படின்னா மாம்சத்துல இருக்கிற சிந்தனைகள், மாம்சத்துல இருக்கிற வார்த்தைகள், அதற்குரிய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டுடும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும் பொழுது கூட எப்பொழுதும் வந்துட்டு நம்முடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அது ஆவியில மட்டும்தான் வந்துட்டு இருக்கணும். அப்ப இன்னும் பழைய அந்த உலக வழிபாடுகளுக்கு திரும்பி போக கூடாது, பழைய மாதிரியே இருந்த அந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக கூடாதுன்னு சொல்லி இந்த கலாத்தியர் புஸ்தகம் நம்மை எச்சரிக்கிறது. வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 9 வரைக்கும். Galatians chapter 4 verses 8 to 9. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஆமென். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது உங்களுடைய பழைய மாம்ச வாழ்க்கையில சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். உண்மைதான். நம்ம பழைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தோம். இப்பொழுது இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இப்ப பழைய வாழ்க்கையில இருந்த அந்த மாம்ச இச்சைகளுக்கு நம்ம திரும்பவும் ஆசைப்பட்டோம்னு சொன்னாக்க கர்த்தருக்கு அது பிடிக்காதுன்றத அப்போஸ்தலன் பவுல் மூலமா ஆவியானவர் ரெஜிஸ்டர் பண்றாரு இல்லைங்களா? இவங்க அப்படி என்ன திரும்பி போறதுக்கு பார்த்தாங்க. அடுத்த 2 வசனம் 10-11 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்து இருக்கிறேன். இவங்க நாட்கள், மாதங்கள், நல்ல நேரம், கெட்ட நேரம், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த நேரம், காலம், நாட்கள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா உங்களுடைய பழைய வழிபாடுகளுக்கு திரும்பி போகாதீங்க. உங்களுடைய சுயாதீன நிலைமையில வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உறுதியாய் நிற்க வேண்டும் அப்படின்றத பவுல் தொடர்ந்து வந்துட்டு எழுதுறாரு. வாசிக்கலாம். கலாத்தியர் 5:1, Galatians 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஆமென். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீனம்னா என்னது? விடுதலை இல்லைங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த விடுதலைக்குரிய சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் ஆகாதீங்கப்பா. நான் திரும்பவும் வந்துட்டு 7th டேக்கு போறேன், நான் வந்துட்டு அங்க போய் ஓய்வு நாளை வந்துட்டு அனுசரிக்க போறேன்னு சொல்லி மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு மீண்டும் நம்ம போக கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். இதுல இருந்து நியாயப்பிரமாணத்துல இருந்து விடுவிச்சிருக்கிறார். நமக்கு விருத்த சேதனமும் கிடையாது, நமக்கு நியாய பிரமாணமும் கிடையாது, ஓய்வு நாள் பிரமாணமும் நமக்கு கிடையாது. நமக்கு இருப்பது கிறிஸ்துவின் பிரமாணம் ஒன்று மட்டுமே. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லி கொடுக்குது? உன்னை நீ வந்துட்டு நேசிப்பது போல பிறனையும் நேசி.
அப்படின்றத கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. வாசிக்கலாம் கலாத்தியர் 5:4, Galatians 5:4. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஆமென். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாகுகிற விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்ப நியாய பிரமாணத்துலதான் நீதி இருக்குது. விருத்த சேதனம் பண்ணாதான் கர்த்தருக்கு பிடிக்கும், இல்ல ஓய்வு நாளை வந்துட்டு கரெக்டா அனுசரிச்சாதான் கிறிஸ்துவுக்கு பிடிக்கும், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், இப்படி எல்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் பைபிள் படி சனிக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் தான் வந்துட்டு உண்மையான ஓய்வு நாள். பட் அதுவும் புறஜாதிகளுக்கு கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்திற்குரிய கட்டளைகள் எதுவுமே புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. நமக்கு இருப்பது வந்துட்டு என்னது, கிறிஸ்துவின் பிரமாணம் ஒண்ணு மட்டும்தான். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு நினைச்சாக்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இது ரொம்ப பெரிய எச்சரிப்பா இருக்குது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு நினைச்சாக்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள், கம்ப்ளீட்டா விழுந்து போயிருவோம்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு எச்சரிப்பு கொடுக்கிறார். நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. பழைய முறைமையின்படி நான் தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார்னா அது நியாயப்பிரமாணம் தான். அது தசம பாகமா இருக்கட்டும், நீ காணிக்க கொடுக்கறதுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், கட்டாயத்தின் பேர்ல மாம்சத்தின்படி எதை செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் தூண்டி விட்டாலும் அது நியாயப்பிரமாணம் தான். நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. வாசிக்கலாம் கலாத்தியர் 5:6, Galatians 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறாரு, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம், இல்லைங்களா? அப்படின்னா விசுவாசம் நமக்கு இருக்குது, அது எப்படி கிரியை செய்யணுமா? அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமா இருக்கணும். அறிவினால் கிரியை செய்கிற விசுவாசமா இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு எனக்கு வசனம் தெரியும்னு சொல்லி நான் என்ன வேணா போதிப்பேன், எப்படி வேணா போதிப்பேன் அப்படின்ற மாதிரி போதிக்கிறாங்க. போதிக்கிற விதமும் எப்படி இருக்கணுமா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமா வந்துட்டு இருக்கணும். இதைத்தான் கலாத்தியருக்கு வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு எழுதுறான். பட் கடைசியா முடிக்கிறப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா 5 16, 17 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். ஏன்னா இவங்க மாம்சத்துக்கு மாறிட்டாங்க, இவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்கன்றதுனால ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுதான் மாம்சத்தின் கிரியைகளை பத்தி 19-21 வந்துட்டு எழுதுறார். அடுத்து 22-23 தான் ஆவியின் கனிப்படி நடந்துக்குங்கப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படிங்கிற இந்த 9 ஆவியின் கனியோட நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் மூலமா கலாத்தியருக்கு சொல்லப்படுது. கடைசியா இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு, மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் ஆவியானவர் எழுதுறாரு. வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 5:24-25 Galatians chapter 5 verses 24-25. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். ஆமென். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நம்ம சிலுவையில அறைஞ்சிருக்கிறோமா இல்லையான்றத. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். நீங்க ஆவிக்கேற்றபடி நடக்கிறீங்கன்னா உங்கள்ட்ட ஆவியின் கனி இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நீங்க ஆவியில நடக்கிறீங்கன்னா உங்கள்ட்ட ஆவியின் கனி இருக்கும். ஏன்னா 6:7 சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது? கலாத்தியர் 5:19-21 வந்துட்டு மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது. இந்த மாம்சத்தின் கிரியைகளை விதைச்சோம்னு சொன்னாக்க மாம்சத்தினால் அழிவை அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. அதே கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகளை பத்தி எழுதியிருக்குது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப ஆவியின் கனியில நம்ம நடந்துகிட்டோம்னாக்க நித்திய ஜீவனை அடைவோம் என்றும் வேதம் சொல்கிறது. இப்ப ஆவியின் கனி உங்களுக்கு எப்படி வரும்? முதலாவது, கர்த்தர் ஒருவர்னு விசுவாசிக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒருவர் என்பதை விசுவாசித்து
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று பிறகு ஆவியின் கனியில வளர்றதுக்கு முயற்சி பண்ணி கர்த்தருடைய கிருபையை வந்துட்டு கேட்கணும். கேட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற இந்த ஆவியின் கனியில வளரும் பொழுது நீங்கள் ஆவிக்கென்று விதைக்கிறீர்கள். உங்களுக்கு அவமானம் வரும் பொழுது ஆவியின் கனியோட வந்துட்டு இருங்க. பட் யாராவது சத்தியத்தை புரட்டும் பொழுது வைராக்கியமா பேசும். சத்தியத்தை புரட்டும் பொழுது வைராக்கியமா பேசுங்க. உபத்திரவம் வரும் பொழுது ஆவியின் கனியோட இருங்க. நிறைய நேரம் சீஷர்களுக்கு ஒரு சில நேரம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஒருத்தர் சத்தியத்தை புரட்டும் பொழுது நான் அமைதியா இருக்கிறேன்னு இருக்கக்கூடாது. சத்தியத்தை புரட்டுறாரா, அது அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, இல்ல அப்பா அம்மா, மாமனார் மாமியார், யாரா இருந்தாலும் சத்தியத்தை புரட்டுறாங்கன்னு சொன்னாக்க தைரியமா பேசுங்க. இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது ஒரு கள்ள போதகரா இருந்தாலும் சத்தியத்தை புரட்டி பேசுறாங்கன்னாக்க தைரியமா நோ, இது தப்பு அப்படின்னு சொல்லணும். ஆனா உபத்திரவம் வருதா? சத்தியத்தை போதிக்கிறதுனால உங்களுக்கு உபத்திரவம் வருதா? கடைபிடிக்கிறதுனால உபத்திரவம் வருதா? பொறுத்துக்கோ, நீடிய பொறுமையாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப எந்த இடத்துல வந்துட்டு வைராக்கியமா இருக்கணும், எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும்ன்றதையும் கர்த்தர் நமக்கு கத்து கொடுக்கிறார். கடைசியா ஒரு 2 வசனங்களோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10 வாசிக்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். கடைசியா நமக்கு எழுதப்படுறது கலாத்தியர், பின்வாங்கி போன கலாத்தியருக்கு எழுதப்படுறது நன்மை செய்யுங்கப்பா. ஆவியின் கனியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு 5வது அதிகாரத்துல ஆவியின் கனியை பத்தி சொல்லிட்டு 6வது அதிகாரத்துல நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க, அதனால நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் பவுல் வந்துட்டு இங்க வந்துட்டு முடிக்கிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எல்லாருக்குமே நன்மை செய்யுங்க அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குது இல்லைங்களா? ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். பட் விசேஷமாக ரொம்ப ஸ்பெஷலா யாருக்கு உதவி செய்யணும்? விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அந்த நன்மைன்றது பல விதத்துல இருக்கலாம். நீங்க ஒருத்தருக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம், இல்ல வந்துட்டு ஒருத்தருக்கு சுவிசேஷ வசனத்தை அறிவிக்கலாம், இல்ல அறிவிக்கிறதன் மூலமா உபத்திரவம் வந்துச்சுன்னா அதை நீங்க பொறுத்துக்கலாம். வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபத்துல வந்துட்டு ஒருத்தரை தாங்கலாம். இல்ல மாம்சத்துல ஏதாவது அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதா, இந்த உதவியை செய்யலாம். பட் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு தான் ஸ்பெஷலான உதவி. மற்றவங்களுக்கு நார்மலா நீங்க உதவி செய்யலாம். சபைக்கு புறம்பே இருக்கிற ஏழைகள் மற்றவங்களுக்கும் உதவி செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். பட் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுடைய அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்க முடியும். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு கலாத்தியர் 3:1 எதுக்காக இந்த கலாத்தியரை வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் திட்டுறாரு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க, நான் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிடுச்சா அப்படின்றதெல்லாம் எதுக்காக பவுலுக்கு இந்த எமோஷன்ஸ் வருது அப்படின்றத கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, இதுக்கு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 16, 18 இந்த 4 அதிகாரங்களையும் வாசிக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர் 13, 14 அப்போஸ்தலன் பவுலோட அந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி இருக்குது. அந்த முதலாவது சுவிசேஷ பயணத்துல கலாத்தியா நாட்டில் உள்ள 4 சபைகளுக்கு அப்போஸ்தலன் பவுலும் பர்னபாவும் போய் அங்க ஊழியம் பாக்குறாங்க. அங்க இருக்கிற 4 சபைகளோட பெயர் என்னது? அங்க பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா. அந்தியோக்கியா வந்துட்டு முதல் பட்டணம். இது சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவில், இது கலாத்தியாவில் இருக்கிற அந்தியோக்கியா. கலாத்தியாவில் முதல்ல அந்தியோக்கியாவுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு பெரிய போராட்டம் இருக்குது. அங்க இருந்து இக்கோனியத்துக்கு ஓடி போறாங்க. அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அங்கேயும் பெரிய எதிர்ப்பு இருக்குது சுவிசேஷத்திற்கு. இக்கோனியத்துல இருந்து லீஸ்தராவுக்கு போறாங்க. அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அங்க அப்போஸ்தலன் பவுல கல்லால எரிஞ்சிட்டு செத்து போயிட்டாருன்னு சொல்லி நினைக்கிறப்ப பவுலுக்கு கர்த்தர் வந்துட்டு ஜீவனை கொடுக்கிறார். அடுத்து லீஸ்தராவில இருந்து தெர்பைக்கு போறாங்க. தெர்பையிலையும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு மீண்டும் இந்த சபைகளுக்கு திரும்ப வராங்க. தெர்பையில இருந்து லீஸ்தராவில இருந்து இக்கோனியம்ல இருந்து அந்தியோக்கியாவுக்கு வந்துட்டு கலாத்தியா நாட்டு சபைகளை ஸ்திரப்படுத்திட்டு கடைசியா மீண்டுமா சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவுக்கு திரும்பி போனாங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. இது முதலாவது சுவிசேஷ பயணம். மீண்டுமா செகண்ட் டைம் பவுல் போறது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. செகண்ட் மிஷனரி ஜேர்னி. அடுத்து தேர்ட் டைம் போறது, மூன்றாவது தேர்ட் மிஷனரி ஜேர்னி. இது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. இப்படி ஒரு சில ஆண்டுகளாவே நடுவுல கேப் விட்டு இந்த கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு வந்துட்டு அப்போஸ்தலன் போதித்த அந்த போதனைகளை பத்தியும், பட்ட பிரயாசங்களை பத்தியும், வாங்கின அடிகளை பத்தியும், கல்லால் எரியுண்டதை பத்தியும், உயிர் போற அளவுக்கு கலாத்தியா சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் போதிச்சு கடைசியா அந்த சபை பின்வாங்கி போயிடுச்சு. அப்படின்றப்ப அந்த எமோஷன்ஸ் தான் பவுலுக்கு வந்துட்டு அந்த கலாத்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம்.
அப்படின்னா கலாத்தியர் புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பவுலோட ஊழியத்தை பத்தி, கலாத்திய சபைக்கு செய்த ஊழியத்தை பத்தி அப்போஸ்தலர் 13, 14, 16, 18 இதெல்லாம் வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க கலாத்தியர் புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னாக்க அவரு எதுக்காக இப்படி பேசுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நாமளும் அப்போஸ்தலன் பவுல போல இருக்கிறதுக்கு வந்துட்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பவுலுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நம்மளால முடியாது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற கிருபையின்படி, அந்த வரத்தின்படி நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள், சொந்தக்காரவங்க, இல்ல பழைய சபையில இருக்கிறவங்க, இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, யாருக்காவது நம்ம சுவிசேஷத்தை திரும்ப 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 பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அந்தியோக்கியாவில இருந்த எதிர்ப்பை போல உங்களுக்கும் இருக்கலாம். இக்கோனியாவில இருந்தது போல கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் அப்படின்ற பிளான் எல்லாம் இக்கோனியாவில இருந்துச்சு. லீஸ்திராவில கல்லால அடிச்சாங்க, தெர்பையிலையும் எதிர்ப்பு வந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களுடைய குறி எல்லாம் எங்க இருந்துச்சு? சீஷர்கள் மத்தியில தான் இருந்துச்சு. புறஜாதிகள் எதிர்த்து இருந்திருக்கலாம், ஒரு சிலர் வந்துட்டு, இல்ல தேவபக்தி இல்லாத யூதர்கள் எதிர்த்திருக்கலாம். எதிர்ப்பை பத்தி அவங்க கவலையப்படல. விசுவாசித்தவர்களை மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்ணாங்க. இப்போ உங்களுடைய போக்கஸ் எங்க இருக்கணும்? விசுவாசிகள் மேல மட்டும்தான் இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க சுவிசேஷம் ஒரு 100 பேருக்கு அறிவிக்கிறீங்களா? ஒரு 5 பேரை ஏத்துக்கிறாங்களா? அந்த 5 பேரை போக்கஸ் பண்ணுங்க போதும். மீதி 95 பேரை போக்கஸ் பண்ணீங்கன்னா விசுவாசத்துல இருந்து விழுந்து போயிருவீங்க. நீங்க அறிவிச்ச யார் யாரெல்லாம் ஏத்துக்கலையோ, ஏத்துக்காதவங்கள போக்கஸே பண்ணாதுங்க. அப்போஸ்தலன் பவுல போல, பர்னபாவை போல ஏத்துக்கிட்ட கூட்டத்தை மட்டுமே போக்கஸ் பண்ணீங்கன்னா அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அப்படின்னா ஏத்துக்கிட்ட கூட்டத்துக்கு பேரு தான் சபை என்று நாம் சொல்கிறோம். கலாத்தியாவில இருந்த அந்த 4 சபைகள்ல இருந்த சீஷர்களை மட்டும்தான் பவுல் வந்துட்டு போக்கஸ் பண்ணது. அந்த அந்தியோக்கியாவில இருந்த சீஷர்கள், அதே போல இக்கோனியம், லிஸ்திரா, தெர்பை, இங்க இருந்த சீஷர்களை மட்டும்தான் பவுல் வந்துட்டு போக்கஸ் பண்ணார். அதே போல நாமளும் இன்னைக்கு ஏத்துக்கிட்ட சீஷர்களை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா இதுதான் நம்முடைய குடும்பம். யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரனுமாய் இருக்கிறான். அப்படின்னா ஏத்துக்கிட்ட கூட்டத்தை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. என் சொந்தக்காரர் ஏத்துக்கல, என்னுடைய நண்பர்கள் ஏத்துக்கல, இவங்க உங்களுக்கு சொன்ன இவங்க ஏத்துக்கல, என்னை திட்டுறாங்க, என்னை வந்துட்டு அவதூறா பேசுறாங்க, பொல்லாங்க நெய்ய மக்கனி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசத்தோட இருங்க. அவங்க உங்களை பத்தி என்ன வேணா அவதூறா பேசலாம், அதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டுக்கவே வேண்டாம். நமக்கு வந்துட்டு குடும்பம்ன்றது சீஷர்களுடைய கூட்டம், இது ஒண்ணுதான் நம்முடைய குடும்பம். ஏசு கிறிஸ்து வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி வந்தாருன்னு சொன்னாக்க சீஷர் கூட்டம் தான் நம்முடைய எட்டர்னல் ஃபேமிலியா இருக்க போகுது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாம காரணர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அந்த முழு குடும்பத்துக்கும், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும், பரலோகத்தில் இருக்கிற மரித்த பரிசுத்தவான்களுக்கும், பூலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள், இது முழு குடும்பம் என்று வேதம் சொல்கிறது. இந்த முழு குடும்பத்துக்கும் நாம காரணர் யாரு? நமது கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் நம்முடைய குடும்பம். மாம்சத்துல இருக்கிறது நம்முடைய குடும்பம் கிடையாது. ஆவியில இருக்கிறது மட்டும்தான் நம்முடைய குடும்பம். இந்த குடும்பத்தை போக்கஸ் பண்றதுக்கு நம்ம பழகணும். நம்முடைய மைண்ட் செட், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த குடும்பத்தை எப்படி வந்துட்டு இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்முடைய சபையில இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களுக்காக எந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம், இல்ல எந்த காரியத்துக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த முழு குடும்பத்தை பத்தி போக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க சமாதானமா இருப்பீங்க, ஆவியின் கனியோட இருப்பீங்க. நான் சொன்னேன் இவர் ஏத்துக்கல, என்னை திட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஏத்துக்காத, கீழ்ப்படியாத ஆட்களை குறித்து ஒரு கவலை இருந்துச்சுன்னா வேணா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏத்துக்காத நபர்கள் நிமித்தம், கீழ்ப்படியாத நபர்களுக்காக பவுல போல, மோசேவை போல வந்துட்டு ஜெபம் பண்ணீங்கன்னாக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை இருதயத்துல இருத்தி நாம் வந்துட்டு சிந்தித்து கொண்டே நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக்க வேணாம். ஏத்துக்கிட்ட சகோதரர்கள் நிமித்தம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏத்துக்காதவங்களுக்கு நம்ம ஜெபம் செய்வோம். கலாத்தியா சபையை எப்படி பின்வாங்கி போனவங்களை கூட எப்படி மீண்டுமா வந்துட்டு சத்தியத்துக்குள்ளார வழிநடத்த முடியும் அப்படின்றத அப்போஸ்தலன் பவுல் மூலமா ஆவியானவர் கத்துக் கொடுக்கிறார். இப்ப கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்தை நம்ம படிச்சு யாராவது நீங்க சுவிசேஷம் சொன்னவங்க பின்வாங்கி போயிட்டாங்கன்னா அவர்களுக்கும் மீண்டுமாக சொல்லி, எப்பா நீங்க திரும்பி வாங்கப்பா. ஒரு சில நேரம் ஒரு சில எமோஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்ற மாதிரி ரெபியூக்கு கொடுக்கவும் தோணும். ஆவியானவர் கண்டிக்க சொன்னார்னா கண்டிங்க. ஆவியானவர் வந்துட்டு கரிசனையோட பேச சொன்னார்னாக்க இனி பாவம் செய்யாதே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னது போல கரிசனையோட அவர்களிடம் பேசி எப்படியாவது சத்தியத்துக்குள்ளார மீண்டும் பின்வாங்கி போனவங்கள கூட்டிக்கிட்டு வரணும். பட் அதுக்கு மேலேயும் வரலைனாக்க, நல்ல நிலமா இருந்தாக்கா அது பலன் கொடுக்கும், அது பாறையா இருந்தாக்க பலன் கொடுக்காது. எல்லா இடத்துலயும் அந்த வசனம் என்கிற விதைய நம்ம விதைச்சுக்கிட்டே போகணும். எப்படி அப்போஸ்தலன் பவுல் சென்ற எல்லா பட்டணங்களையும், கலாத்தியா நாட்டுல அந்த 4 சபைகளுக்கும் 4 பட்டணங்களையும் வசனத்தை விதைச்சப்ப ஒரு சிலர் ஏத்துக்கிட்டவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தி அவங்க வந்துட்டு கரெக்டா அவங்களை வழிநடத்துறதுக்கு ஆவியானவர் கொடுத்த எல்லா ஆலோசனையும் ஃபாலோ பண்ணாங்க. இதே மாதிரிதான் நாமளும் ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனையை ஃபாலோ பண்ணி ஏத்துக்கிட்டவங்க நிமித்தம் சந்தோஷமாக, ஏத்துக்காதவங்க நிமித்தம் நம்ம துக்கப்படாம வந்துட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வருகைக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களா எப்பொழுதும் ஆவியின் கனியிலே நிலைத்திருக்க வேண்டும்.
சோ நம்ம இதற்காக நம்ம ஜெபிச்ச இன்னைக்கான வந்துட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். ஆவியானவர் எப்படி வந்துட்டு பவுல் வந்துட்டு சுவிசேஷம் அறிவித்தது, இந்த கலாத்தியா சபைகளுக்கு பட்ட பிரயாசத்தை பத்தி காமிச்சாரோ, கலாத்தியா புஸ்தகத்துல எழுதப்பட்ட காரியங்களை எப்படி ஆவியானவர் காமிச்சாலோ, இதே மாதிரி நாமளும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்காகவும், யாராவது பின்வாங்கி போயிட்டா அவங்களை எப்படி வந்துட்டு மீண்டுமா நல்வழிப்படுத்துறது அப்படின்ற விஷயத்துக்காகவும் நம்ம ஜெபம் செய்து இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. ஆவியானவரே, இன்று கலாத்தியா சபைகளை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வந்துட்டு 2 அந்தியோக்கியாக்கள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு எங்களுடைய பழைய வாழ்க்கையில தெரியாத ஆண்டவரே. சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவை பத்தியும், கலாத்தியாவிலே வந்துட்டு பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா அப்படின்ற 2 அந்தியோக்கியா சபைகளை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களேப்பா, அதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த கலாத்தியா நாட்டுல அந்தியோக்கியா சபை, இக்கோனியா சபை, லீஸ்திரா சபை, தெர்பை சபை அப்படின்ற இந்த 4 சபைகள், இந்த 4 பட்டணங்களுக்கு பவுலும் பர்னபாவும் போய் எப்படி ஊழியம் பார்த்தாங்க, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்துச்சு, இந்த எதிர்ப்புகள் மத்தியிலையும் வந்துட்டு ஆவியானவர் நீர் கொடுக்கிற பலத்தினால எப்படி இவங்க வைராக்கிய வாஞ்சையை ஊழியம் பார்த்தாங்கன்றத எங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்க. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்திக்கிற மாட்டவரே. குறிப்பா இந்த லீஸ்திராவில வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல கல்லால் அடித்து கொலை செய்வதற்கு அவர்கள் முடிவு பண்ணி கல்லால் எறிந்தார்கள். ஆண்டவரே, பவுல் இறந்துட்டான்னு சொல்லி அவர்கள் நினைத்த பிறகும் நீங்க ஜீவனை கொடுத்தீங்க. நீங்க பவுலுக்கு ஜீவனை கொடுத்து மீண்டுமா வந்துட்டு ஆண்டவரை தர்பைக்கும் மற்ற பட்டணங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீங்க கிருபையை கொடுத்தீங்க. எங்களுக்கும் இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில எதிர்ப்புகள் நிறைய இருந்தாலும் வந்துட்டு நீர் எங்களை வந்துட்டு பலப்படுத்த வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நிறைய நேரம் சகோதர சகோதரிகள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது நிறைய எதிர்ப்புகள் இருக்குதா ஆண்டவரே. அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் மீறி ஆண்டவரே, பவுல போல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீர் எல்லோரையும் பலப்படுத்த வேண்டுமாறு, திடப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக ஆண்டவரே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லா குடும்பங்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே, நீங்க சீஷர்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஆவிக்குரிய அந்த பலனை கொடுத்து தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அதன் பிறகு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு ஆண்டவரே மீண்டும் தன்னுடைய 2nd மிஷனரி ஜேர்னில, 3rd மிஷனரி ஜேர்னில வந்துட்டு மீண்டுமாக இந்த சபைகளை வந்துட்டு திரும்பவும் 2வது முறை 3வது முறை சந்தித்து இந்த சீஷர்களை எப்படி வந்துட்டு திடப்படுத்தினாரு அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அதே போல யாருக்காவது சுவிசேஷம் அறிவிச்சோம்னா அவங்க ஏத்துக்கிற பட்சத்துல அவங்கள அப்பைக்கப்ப நாங்க வந்துட்டு ஆண்டவரை கவனிச்சு இவங்க உறுதியாதான் இருக்கிறாங்களா, வசனத்துல வந்துட்டு உறுதியாதான் இருக்கிறாங்களான்றத நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு கண்காணிப்பதற்கு நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. அவங்க தொடர்ந்து விசுவாசத்துல வளருவதற்கு, நாங்கள் அவர்களுக்கு ஜெபிப்பதற்கும், அவங்களுக்கு ஆண்டவரே தொடர்ந்து வசனங்களை கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இப்படி சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லா சீஷர்களுக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் பின்வாங்கி போயிட்டாருனாக்க கலாத்தியா சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எப்படி புத்தி சொன்னாரோ அதே போல நாங்களும் புத்தி சொல்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா ஆண்டவரே. ரெபியூக் பண்ற இடத்துல ரெபியூக் பண்றதுக்கும், அன்போடு பேச வேண்டிய இடத்துல அன்போடு பேசுவதற்கும் வந்துட்டு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எப்படி ஆவியின் கனியில நடக்கணும்னு சொல்லி கலாத்தியா சபைக்கு வந்துட்டு பவுல் சொல்லி கொடுத்தாரோ அதே போல ஆண்டவரே சீஷர்கள் எல்லோருமே ஆவியின் கனியில நடந்து கொள்வதற்கு ஆண்டவரை நாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அதன்படி ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை விதைப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரை. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் என்றும், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்றும் எழுதியிருக்கிறபடி நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நன்மை செய்கிறதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே எப்பொழுதும் ஆவியின் கனியோட வந்துட்டு உடைய சுவிசேஷ வசனத்தை கீழ்ப்படிவதற்கும், அதை நாங்கள் போதிப்பதற்கும், கீழ்ப்படிந்து போதிப்பதற்கு நீர்தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து ஆவியின் கனியில வந்துட்டு வளருவதற்கு நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைகிறதுக்கு நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. அதற்காக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை தொடர்ந்து
நீர் வரும்போது உடைய இரண்டாம் வருகையின் போது நாங்கள் எல்லோருமே ஆண்டவரே என்று வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உடைய வருகையின் போது நாங்கள் எல்லோருமே ஆண்டவரே சத்தியத்துல நிலைத்திருப்பதற்கு நீங்க எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி எங்களுக்கு நீர் தாமே சொல்லி கொடுத்த ஆண்டவரே உடைய வருகையின் போது நாங்கள் எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. உண்மை சந்திக்கிற போது நாங்கள் உண்மை தைரியத்துடன் பரிசுத்தத்தோடு சந்திப்பதற்கு எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதிக்கான மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.